ஹலோ மாடல்ஸ். இப்போ இருக்கிற யங்ஸ்டர் நிறைய விஷயத்துக்கு கஷ்டப்படுறாங்க. ஆனால் நார்மலாக ஒரு பேண்ட் போடுறதுக்கும் ஒரு பேண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்குமே கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு சொன்னால் இப்பயும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? எஸ், 2015லேருந்து 2020 வரைக்கும் ஒரு பேண்ட்டை யூனிஃபார்ம், கேஷுவல்ஸ், ஃபார்மல்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம பசங்க போட்டுட்டு தெரிஞ்சாங்க. வேற எதுவும் இல்லை, இந்த முட்டிக்கு பின்னாடி கீழே, அதாவது அந்த கஃப் மசில்ல இருந்து ஆங்கிள் வரைக்கும் ஸ்டிச் போட்டிருப்பாங்கல்ல, அந்த பேண்ட்டை தான் சொல்றேன். அந்த பேண்ட் ஃபிட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிப்ல இருந்து நீ வரைக்கும் நார்மலான பேண்ட்ஸ் மாதிரி தாங்க இருக்கும். ஆனா நீ டு ஆங்கிள் ரொம்ப டைட்டா, கஃப் மசில்லாம் ரொம்ப பிடிச்சு ஒரு மாதிரி வினோதமா இருக்கும் பார்க்கிறதுக்கே. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பேண்ட்டை போட்டு போட்டு அந்த கஃப் மசிலோட அந்த டைட்னஸ் ரொம்ப பிடிச்சு அதுக்கு அடிக்ட் ஆகி அது ஏதோ டோபமைன் ஹிட் ஆகிற மாதிரி அதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகுறானுங்களாமா. நான் சும்மா சொல்லலை, கேட்டதுக்கு அவங்க அதை தான் ரீசனாக சொல்கிறானுங்க. நார்மல் ஸ்ட்ரெயிட் ஃபிட் ஆர் ஸ்லிம் ஃபிட்டை எடுத்து அதை கிராப் பண்ணி, அதாவது கீழே டேப்பர்ட் ஃபிட் மாதிரி தச்சு போட்டால் கூட பரவாயில்ல, ஆங்கிள் வரையும் கட் பண்ணிட்டு அதே மாதிரி பின்னாடி ஸ்டிச் அடிக்கிறானுங்க கஃப் டு ஆங்கிள் வரைக்கும். இப்போ எனக்கு உடம்புல நிறையவே ஹேர் இருக்கும், லெக்லையும் தான். லெக்ல கஃப் மசில்ல ஹேரோட அவ்வளோ டைட்டாக போட்டு அது எப்படி அவங்க கம்ஃபர்ட்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. இது வரைக்கும் அந்த பேண்ட்டை நான் தொட்டது கூட கிடையாது. இட்ஸ் அண்ட் புல்ஷிட். நல்ல டிசைன்ஸ் பண்ணலாம் அதுக்குன்ட்டு, இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி பேண்ட்டையோ இல்லை அதோட அவுட்ஃபிட்டையோ தயவு செஞ்சு கேவலப்படுத்தாதீங்க. அண்ட் ஆல்சோ ஜீன்ஸ்ல இன்னும் நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்காக நான் இன்னொரு வீடியோவும் எடுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.